பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு அதிமுக வரவேற்பளித்திருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவித்து கடும் தண்டனைகளை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பினை அதிமுக வரவேற்பதாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், 9 பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது குறித்து அதிமுக வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. இந்த அறிக்கையினுடைய முழு விவரம் என்ன? உங்களுடைய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவித்து கடும் தண்டனைகளை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பதை அதிமுக தற்போது வரவேற்றிருக்கிறது. இது தொடர்பாக அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட்ட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டின் விளைவாகவே இந்த வழக்கில் உரிய நீதி இன்று கிடைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக தெரிவித்துள்ளது. மேலும் திமுகவை போல் அரசியலுக்காக அவதூறுகளை அள்ளித்தளிக்கும் அற்ப புத்தி எங்களுக்கு இல்லை என்றும், எங்களுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்பதால் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினோம் என்றும் அதிமுக தெரிவித்திருக்கிறது. மேலும் பொள்ளாச்சி வழக்கில் சுய விவர கல்வியானதாக சொன்ன திமுக 6 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் சுய விவரங்களை வெளியிட்டது யார் என்று சொல்லுமா என்றும், இது பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்டும் செயல் இல்லையா என்றும் தற்போது அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யாரை காப்பாற்ற எஃப்ஐஆர் லீக் செய்தது திமுக அரசு என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக, எஃப்ஐஆர் அடிப்படையில் யார் அந்த சார் என்ற நியாயத்தின் கேள்வியை அதிமுக கேட்டதாகவும், அந்த கேள்விக்கான விடையை கண்டறிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை கோரியதாகவும், ஆனால் அதனை முழு மூச்சாக இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இருந்ததே ஏன் என்றும், யாரை காப்பாற்ற துடிக்கிறது திமுக என்றும் தற்போது அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது மேலும் பல்வேறு விஷயங்களில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை அதிமுக அரசு சென்றதாகவும், நீதி கிடைப்பதில் என்ன பயம் இவர்களுக்கு என்றும் தற்போது அதிமுக தன்னுடைய கேள்வியை முன்வைத்திருக்கிறது. தெளிவாக சொல்கிறோம், எங்கள் ஆட்சியில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு எங்களால் அமைக்கப்பட்ட சிபிஐ விசாரணையில் குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு இன்று கடுமையான தண்டனைகளை அவர்கள் பெற்றிட காரணமாக அமைந்தது அதிமுக அரசுதான் என்றும், ஞானசேகரன் திமுக கொத்தடிமை அல்ல அனுதாபி மட்டுமே என்று முதலமைச்சர் ஸ்டாலின் போன்று நாங்கள் எந்த விதமான பொய்யையும் சொல்லவில்லை என்றும், உங்களை போன்ற எந்த சாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவும் இல்லை என்றும் தற்போது அதிமுக பல்வேறு கேள்விகளை இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பான தீர்ப்பினை வரவேற்று அதே நேரத்தில் திமுகவுக்கும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நிச்சயமாக இறுதியில் உண்மை மட்டுமே வெல்லும். இன்று அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, இனியும் நிரூபிக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.